என்ன வில்லன்ல என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலத்தில் அசோகன் சார் சீரியஸ் வில்லன் அவர். அப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பித்தார். காமெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவனால் அந்த சீரியஸ் வில்லன் பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் காமெடியன் தான். அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு வில்லனாக யார்? வில்லன்னாலே நம்பியார் தான். நம்பியார் தான். எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் அவர் வந்தாலே பயமாக இருக்கும். அவர் கொஞ்சம் தூரல் நின்று போச்சு. பாக்கியராஜ படம் அதில் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார். அதோட சீரியஸ் போச்சு. அதுக்கப்புறம் அவனால் சீரியஸான கேரக்டரே பண்ண முடியல. வர படம் காமெடியாக ஆயிடுச்சு. இந்த வில்லன்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு ஹியூமர் பண்ணும்போது அப்புறம் திருப்பி அந்த சீரியஸ் பண்ணவே முடியாது. மக்கள் திருப்பி சீரியஸ் பண்ண சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அது மாதிரி ஆனந்தராஜ் சார் அப்போல்லாம் வந்தாலே பயமாக இருக்கும். வாட்ஸ்அப்லாம் என்ன மிரட்டி விடுவார். அவரையில கொஞ்சம் ஹியூமர் பண்ண ஆரம்பித்தார். அதோடு முத்திர ஊற்றிட்டாங்க. ஆனந்தராஜ் வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். இப்போ இதுலேயும் அப்படித்தான். என்னதான் வில்லன் அப்படியே இப்போ பணத்தை பண்ணாலும் குத்தாட்டம் போட்டாலும் சரி அதை வச்சு குத்துறாரு. நமக்கு பயமாக வர மாட்டேங்குது. நம்ம ஆனந்தராஜ் குத்தி விளையாடுறாரு. அப்படியே அப்படியே கத்தியை கழுத்தை அறுத்து அப்படி துடைக்கிறாரு ரத்தத்தில். பயம் வருச்சு நம்ம ஆனந்தராஜ். ஏன்னா நீ வில்லன் ஹியூமர் பண்ணிட்டாலே அவர் நம்மளால் ஆயிடுவார். குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம்ல, அது மாதிரி நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இன்னும் வயசு ஜஸ்ட் இஸ் அ நம்பர் சார். இன்னும் ஆர் உதயகுமார் இருக்கார், அவரோட முதல் படம் என் கூட தான். ஆர்கே செல்வமணி இருக்கார், அவரோட முதல் படம் என் கூட தான். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணுறேன்னு சொன்னார். அவருடைய சக்தி பராசக்தின்னு ஒரு படம். அந்த படம் ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன அந்த படத்தில் ஹீரோவும் நான் தான், வில்லன் நான் தான். வைங்களா, நல்லா இருக்கும் அந்த படம். சின்ன கரெக்ஷன் சார். நீங்கள் ஒரு நடிகரை நடிகராகவே பார்த்துருவாங்க, நகைச்சுவை பண்ணால் நகைச்சுவையை பார்த்துருவாங்கன்னு. ஆனால் என்னால் மட்டும் பயங்காட்டவும் முடியும் சார். என்னால் பயங்காட்டவும் முடியும். உங்களை பயமுறுத்தவும் என்னால் முடியும். அது அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்கே செல்வமணி. இது பக்கம் ஆர் உதயகுமார் தான்.